சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறைகளின் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர்ஸின் ஆய்வுக் கூட்டத்துக்கு தலைமையேற்றி நடத்துவதற்கு மதிப்பிற்கு மரியாதை இயற்கை வளத்துறை அமைச்சர் அவர்களே, நமது மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அவர்களே வருகின்ற மேலும் வருகை தந்துள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அடங்கிய அனைத்து துறைகளின் மேலாளர்கள், சீனியர் ஆஃபீஸர்ஸ், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த ஆய்வுக் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களே, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அவர்களே, சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் மாவட்ட அனைத்து துறையை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொன்ன தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு ஆட்சியை தமிழக மக்கள் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அரசு அதிகாரிகள் அனைவரும் இந்த முதலமைச்சரோட முக்கியமான ஒரு விஷயமான இந்த ஊழல் ஒழிப்பு, இந்த லஞ்சம், இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாரும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம முதலமைச்சருடைய வளமான தமிழகங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதை எல்லாரும் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சார் உங்கள் சப்ஜெக்ட் இருந்தது. ஸோ அப்படிங்கிறப்ப யூ ஆர் த எக்ஸ்பர்ட் இன் திஸ் அப்படிங்கிறப்ப இவ்வளோ பெரிய பேரகிராஃப் அப்படியே சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறைகளின் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர்ஸின் ஆய்வுக் கூட்டத்துக்கு தலைமையேற்றி நடத்துவதற்கு மதிப்பிற்கு மரியாதை இயற்கை வளத்துறை அமைச்சர் அவர்களே, நமது மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அவர்களே வருகின்ற வரவேற்கிறேன். மேலும் வருகை தந்துள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அடங்கிய அனைத்து துறைகளின் மேலாளர்கள், சீனியர் ஆஃபீஸர்ஸ், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன்.